இரண்யகசிபு அப்படிங்கிற ஒரு அரக்கர் குல தலைவன் பாத்தீங்கன்னா தேவர்களை எல்லாரையுமே வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா தவம் இருக்கிறாருங்க. அவரோட கடுமையான தவத்துல மெச்சின சிவபெருமான் அவர் கண்முன்ன தோன்றி என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அதற்கு இரண்யகசிபு தனக்கு மரணமே வரக்கூடாதுங்கிற வரத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு. ஆனா சிவபெருமான் அந்த வரத்தை தர முடியாது, அதுக்கு பதிலா நீ எப்படி இருக்கணும்னு விரும்புறையோ அப்படிப்பட்ட வரத்தை கேளு, அதை கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதுக்கு இரண்யகசிபு ஐபூதங்களாலோ ஆயுத கருவிகளாலோ வானவர்களாலோ மனிதர்களாலோ பறவைகளாலோ விலங்குகளாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது, இரவு நேரத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது, பகல் நேரத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாதுங்கிற வரத்தை கேட்டாரு. சிவபெருமானும் அவன் கேட்டபடியே அந்த வரத்தை அழிச்சிட்டாரு. அப்படி வாங்கின வரத்தை வச்சுக்கிட்டு தான் இரவா வரம் வாங்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப பெரிய ஆணவத்திலையும் கர்வத்திலையும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரையுமே அச்சுறுத்தி தன்னோட பேரையே இறைவனோட நாமமா சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி கட்டளை இடுறாரு. எல்லாருமே இரண்யாய நமங்கிற நாமத்தை மட்டுமே ஜெபிக்கணும், எந்த கடவுளோட நாமத்தையும் ஜெபிக்க கூடாதுங்கிறத சொல்றாரு. மக்களும் வேற வழி இல்லாம அதுக்கு அடிபணிஞ்சு போறாங்க. கொஞ்ச நாள் போகும்போது அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க.